எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சிம்பிளி சூப்பர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி எளிமையான முறையில் இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் எப்படி வைக்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ அதில் பொறுத்து. நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு. அது சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவிட்ட பிறகு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். வச்சுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். உரிச்ச பூண்டை ஒரு 5-6 பல்லு கிட்ட சேர்த்துக்கோங்க. ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறதுனால பூண்டு நல்லா கரைஞ்சிடும், அதனால் குக்கர்லேயே வேக வச்சுக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டுப்போம். புளி ஒரு சிறிதளவு எடுத்து அது கூட நம்ம சேர்த்துருவோம். கொட்டை இல்லாமல் பார்த்துக்குங்க. கொட்டை இருந்தால் எடுத்துகிட்டு புளியை சேர்த்துக்குங்க. ஒரு சிறு துண்டு அளவுக்கு புளி போதும். இப்போது காரத்துக்கு என்ன பண்ணோம், ஒரு 3 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற பிறகு நீங்களும் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கலரி விட்டுக்குங்க. அவ்வளோதான். தண்ணி இப்போ இந்த நேரத்துக்கு நிறைய சேர்க்க வேண்டாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்தும் வரும். விசில் வரப்போ பருப்பு தண்ணி வெளியே வராமல் இருக்கும். குக்கரை நல்லா மூடிட்டு வெயிட்டு போட்டு ஒரு 6 விசில் வர அளவுக்கு இருக்கட்டும். ஒரு 6 விசில் வந்தால் மொத்த பருப்பு நல்லா வெந்து இருக்கும். இப்போ நம்ம தண்ணி அளவாக சேர்த்துக்கிறதுனால பருப்பில் இருந்து தண்ணி அதிக அளவுக்கு நமக்கு வெளியே வராமல் இருக்குது. நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிங்கன்னா பருப்பில் விசில் வரப்போ தண்ணி அதிகமாக வெளியே வந்துடும். அதனால் தண்ணி பருப்புக்கு மேலே அளவாக சேர்த்துக்குங்க. 6 விசில் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட்டை எடுத்துகிட்டு திறந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து இருக்கும். ஒரு கரண்டியை வச்சு கலக்கி பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஏன்னா 6 விசிலுக்கு நல்லா வெந்துடும். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்குது. நீங்கள் அப்படியே குக்கர்லேயே ஒரு மத்தை போட்டு நல்லா கடைஞ்சி விட்டிங்கனாலுமே போதும். பருப்பு நல்லா நைஸாக ஆகிடும். மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிக்குங்க. சூடு இருக்கிறப்பே கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு பருப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் சட்டியில் போட்டு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். ஆனால் 6 விசிலுக்கு எனக்கு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. என்ன ஒன்று தண்ணி தான் நீங்கள் அளவாக ஊற்றணும். அவ்வளோதான். பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கடாயை ஒன்று வச்சுப்போம். கடாய் நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம எண்ணெயை விடுவோம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகனா கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். காஞ்ச மிளகாய் ஒன்று எடுத்து 2 புட்டு போட்டு இருக்கேன். இது கூடயே 2 பூண்டு எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு 2 தட்டி பூண்டையும் இது கூட சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கடைசியில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்து சாம்பாரில் நம்ம போட்டு அவ்வளோதான் கலக்கி விட வேண்டியது தான். அவ்வளோதான். கலரி விட்டுட்டு இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க.
அவ்வளோதான், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த சாம்பார் அளவுக்கு ஏற்ற அளவு நம்ம தண்ணி கலந்துருக்கோம். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக பார்த்துக்குங்க, எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். உப்புன்னு கணக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வரும். அவ்வளோதான், நல்லா கலரிட்டு பிறகு இது ஒரு 5 நிமிஷத்தில் கொதி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் நேரம் கொதி விட வேண்டியது தான். அவ்வளோதான், கொதி வந்தோன்னு கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கிட்டு ஒரு கலருக்குங்க. அவ்வளோதான், இப்போ இட்லி தோசைக்கு ஏற்றான சாம்பார் நம்ம ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.